ஈரோடு நித்யா சமையலில் இன்றைக்கி ஒரு வகையான தொக்கு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி காய வச்சு வத்தல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம், வெந்தயம், மசாலா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், தேங்காய் அரை மூடி, பூண்டு, வரமிளகாய், தக்காளி 1, புளி ஊற வச்சுக்கோங்க, சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுக்கோங்க. நான் மிளகு தக்காளி காயை நல்லா வெயிலில் காய வச்சு உணர வச்சு வச்சுருக்கிறேன். இது காயாக ரெடி பண்ணால் கொஞ்சம் கசக்கும். கொஞ்சம் வெயிலில் வச்சு நல்லா வத்தல் மாதிரி பண்ணிட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், பூண்டு இதையெல்லாம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கலினாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி விட்டு கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் அரை மூடி திருவி அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டையும் அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தாளிப்புக்கு போயிடலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கடுகு பொரியிட்டுன்னு ஜீரகமும் வெந்தயம் போட்டுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு பொரிஞ்சால் போதும். கடுகு பொரியிட்டுன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதை மட்டும் சேர்த்திக்கோங்க. வேறு ஏதாவது மசாலா சேர்த்திக்கிறனால இப்போவே சேர்த்திக்கோங்க. வெங்காயம், பூண்டு, தக்காளி, வரமிளகாய் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இப்போ சேர்த்திக்கோங்க. மசாலா கருகிறதுக்கு முன்னாடியே சேர்த்திடுங்க. இது நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன். சும்மா அரைச்சிங்கன்னா ஓரளவுக்கு தான் வரும். தக்காளி அதிகமாக சேர்த்த வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துங்க. இல்லைன்னா தக்காளி அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம புளி ஊற்றுறதுனால அதுலேயே புளிப்புத்தன்மை வரும். நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்த வேண்டாம். அது தக்காளி தொக்கு மாதிரி டேஸ்ட் வந்துடும். அதனால தான் இது புளி தொக்கு மாதிரி இருக்கணும். அதனால் தக்காளி அதிகமாக சேர்த்தாதீங்க. ஓரளவுக்கு அது கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். லைட்டாக மட்டும் அதை கழுவி ஊற்றிக்கிட்டேன் அரைச்சி வச்சுருந்ததில். இது ஓரளவுக்கு கொதிக்கட்டும். புளியை வடித்து ஊற்றிக்கோங்க. ஒரு சின்ன திப்பி கூட இல்லாமல் நல்லா வடித்து ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க.
நான் பூண்டு 1 2 தான் அரைச்சிருக்குது. அதே மாதிரியே ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிங்கன்னா போதும். பூண்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச வேண்டிய அவசியம் இல்லை. 1 2 இருந்தாலும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து தண்ணி லைட்டாக ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை போட்டுக்கோங்க. இந்த இடத்துல தண்ணி ஊற்றி அலாச வேண்டாம். ஏன்னா நம்ம புளியே வந்து கொஞ்சம் தண்ணியாட்டிருக்கும். ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை போட்டோன்னா குழம்பு கெட்டியாக வரும். நம்ம பொட்டுக்கடலை போடாதனால தேங்காய் மட்டும் போடுறதுனால நீங்கள் வந்து அதை கழுவி ஊற்றாமல் தேங்காய் விழுது மட்டும் போட்டுக்கோங்க. இந்த டேஸ்ட்டில் வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சு உள்ளே போட்டுக்கலாம். அல்லது வேறு ஏதாவது வத்தல், பாகக்காய் அது மாதிரி காய வச்சு வச்சுருக்கிற வத்தலுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேவி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மிளகு தக்காளி வத்தல் இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லெண்ணெய் விட்டு வணக்குறோம். நல்லெண்ணெயில் வணக்குங்க, அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு மாதிரி கச்சல் ஸ்மெல் வரும் இல்லையா மிளகு தக்காளி காயில், அதெல்லாம் வராது நல்லெண்ணெய் விட்டுட்டிங்கன்னா. ஜஸ்ட்டு இது பெருங்காயம் போட்டு அந்த வத்தலை போட்டு நம்ம வணக்கி எடுத்தோம் அப்படின்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். அந்த சப்புன்னு இருந்தது எல்லாமே நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. மிளகு தக்காளி வத்தல் நல்லா பொரிஞ்சிரும். உங்களுக்கு இது கசப்பு தன்மையே வராது. காயாக போடும் பொழுது உங்களுக்கு கசக்கும். இதை நல்லா காய வச்சு வத்தல் மாதிரி ரெடி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கசக்கவே கசக்காது. பார்த்திங்களா, பால் மாதிரி ஆயிடுச்சு. சின்ன சின்ன குட்டி பால் மாதிரி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அதில் போட போகிறோம். வேறு வத்தல் எது இருந்தாலும் ஓகே. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கி விட்டு, அல்லது நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய்யில் வணக்கி போடுங்க. நெய்யில் வணக்கினீங்கன்னா சுத்தமாகவே கசப்பு இருக்காது. நெய் வாசம் பிடிக்கும், நல்லாயிருக்கும், பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் நெய்யை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுறேன். நீங்கள் வந்து கம்மியாக போட்டாலும் ஓகே தான். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு, செஞ்சு பாருங்கள். வேறு ஏதாவது காய்க்கு கூட இந்த கிரேவி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா தான் இருக்கும். நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஓப்பன்லேயே கொதிக்க விடுங்க, மூடி வைக்க வேண்டாம். ஏன்னா கொஞ்சம் கெட்டி ஆகணும் இல்லையா, அதனால தான். நீங்கள் தண்ணியாட்ட வேணும்னாலும் கொஞ்சம் இலகுன மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தேங்காயை அரைச்சி ஊற்றுனதெல்லாம் கழுவி ஊற்றுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்ட கிடைக்கும். கிரேவி மாதிரி இல்லை கெட்டியாக வேணும், தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உப்பு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நாட்டு சக்கரை, வெல்லம் ஏதாவது ஒன்று சேர்த்திக்கோங்க. நான் வீடியோ எடுக்கும் பொழுது அதை சேர்த்துறக்கு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சேர்த்துனேன். நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதாவது நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் ஏதாவது சேர்த்திக்கோங்க. ஏன்னா அந்த புளி எரிச்சல் வந்து உங்களுக்கு வராது. ஏதாவது லைட்டாக சேர்த்திக்கிட்டீங்க அப்படின்னா
அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அதை சேர்த்திக்கோங்க. நான் மேக்ஸிமம் எந்த இடத்துலையும் வீடியோ கட் பண்ணல. ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சாச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இந்த 10 மினிட்ஸ் வீடியோ மாதிரியே நீங்கள் இந்த 10 மினிட்ஸும் இதை செஞ்சிடலாம். மேக்ஸிமம் கொதிக்கிறது எல்லாமே நான் காட்டியிருக்கிறேன். இது இவ்வளோ நேரம் தான் கொதிச்சுது. ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆற விட்டுருங்க. அருமையாக தொக்கு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.